வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தலைப்புச் செய்திகளாக பார்ப்பதற்கு முன்னால், திண்டுக்கல்லில் பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றில் 75 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை மரங்கள் முறிந்து முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சங்கர். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அப்பகுதியில பன்னீர் திராட்சை, பூ மற்றும் வாழை விவசாயத்தையே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இப்பகுதியான வெள்ளோடு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களான கோம்பை, எல்லப்பட்டி, வேளாங்கண்ணிபுரம், கரட்டுப்பட்டி, நரசிங்கபுரம் உள்ளிட்ட பல உட்கிராம பகுதிகளில் செவ்வாழையை பயிரிடப்படுகிறது. இந்த செவ்வாழையானது 1.5 ஆண்டு காலங்கள் பயிரிடப்பட்டு பின்பு வெள்ளாமைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் வெள்ளாமை அடைந்து விற்பனைக்கு செய்யக்கூடிய நேரத்தில் நேற்று பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றினால் இங்கு பயிரிடப்பட்டிருந்த சுமார் 75 ஏக்கர் நிலப்பரப்பில் செவ்வாழைகளானது முற்றிலும் முறிந்து சேதமடைந்துள்ளது. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டு உள்ளது என்றும், இந்த விவசாயிகளுக்கு உடனடியாக தமிழக அரசு இழப்பீடு கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் மீண்டும் தலைத்தோங்கும் என கூறியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள இந்த மரங்கள் வெட்டப்பட்டும் அங்கு உள்ள பிஞ்சு மற்றும் முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாழை மரங்கள் முற்றிலும் சேதமடைந்ததால் இப்பகுதியை விவசாயிகளிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர்.